ரஜினி சாரோட ஸ்டைல் இல்லை, கமல் சாரோட அசாத்தியமான நடிப்பு இல்லை, சிக்ஸ் பேக் இல்லை, அசுரத்தனமான சண்டை காட்சிகள் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரோட படங்களும் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு இனிய தியேட்டரில் பாக்ஸ் ஆஃபீஸை மிரட்டின ஒரே ஒரு சாதாரண தோற்றம் கொண்ட மனிதன் தான் கே பாக்யராஜ். ஆரம்பத்தில் சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்து அடுத்தடுத்து டைரக்டர், ஹீரோ, ரைட்டர், மியூசிக் டைரக்டர்னு எல்லாத்துலேயும் கலக்கி தமிழ் சினிமாவோட சகலகலா வல்லவனா மாறினவர் தான் நம்ம பாக்யராஜ் சார். நம்ம எல்லாரும் அவரோட படங்களை வெறும் காமெடி, சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லைன்னா அந்த முருங்கக்காய் மேஜிக் நினைச்சு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லை. பாக்யராஜ் சாருடைய அத்தனை வெற்றிகளுக்கு பின்னாலேயும் 99% பேருக்கு தெரியாத ஒரு மாபெரும் சைக்காலஜிக்கல் மேஜிக் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற நடுத்தர வர்க்கத்து மனிதர்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட திரைக்கதை மூலமா அவர் கொடுத்த 7 ஹிடன் லைஃப் லெசன்ஸ் என்னென்ன, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது படிப்பு ஒரு காகிதம். பாக்யராஜ் சாரோட திரைக்கதை மேஜிக்லயே ஒரு படிக்காத கிராமத்து பையனோட இன்னசென்ஸையும் அவனோட சுயமரியாதையும் வச்சு செம்ம எமோஷனலா விளையாடின படம் தான் ராசுகுட்டி. ஹீரோ படிக்கலன்னு ஊர் மக்கள் முன்னாடி படித்த ஹீரோயின் அசிங்கப்படுத்தும் போது தான் காதலிச்ச பொண்ணுக்காக படிப்பு ஒரு காகிதம்னு புரிய வைப்பாரு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல பெரிய பெரிய டிகிரியை தூக்கிட்டு லட்சமா சம்பாதிச்சுட்டு ஆனா பெத்தவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் மதிக்க தெரியாம சுத்துற எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். ஆனா 90கள்லயே படிப்புங்கிறது வெறும் பேப்பர், மனுஷனுக்கு முக்கியம் அவனோட புத்தியும் மனிதாபிமானமும் தான்னு சொன்ன படம் இது. சிம்பிளா சொன்னா, நீ என்ன படிச்சிருக்க, எவ்வளவு சம்பாதிக்குங்கிறது முக்கியம் இல்லை, கஷ்ட காலத்துல உன்னை நம்பினவங்களை நீ எப்படி பார்த்துக்கிற, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உன் நேர்மையும் சுயமரியாதையும் விட்டு கொடுக்காம எப்படி வாழ்ற, அதுதான் உண்மையான மாஸ்னு சொன்ன படம் இது. 2வது விஷயம், ஈகோ இல்லாத தாம்பத்தியம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல டைவர்ஸ் ரேட் ஏன் அதிகமாகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஈகோ தான். இந்த ஈகோ ஒரு அழகான குடும்பத்தை எப்படி சிதைக்கும் அப்படிங்கிறத 1981லயே மௌன கீதங்கள் படம் மூலமா ஒரு பாடமா எடுத்திருப்பாரு பாக்யராஜ் சார். தவறு தன் மீது தான் இருக்குன்னு உணர்ந்து ஒரு கணவனா ஈகோவை தூக்கி போட்டுட்டு தன் மனைவி கிட்டையும் குழந்தைகிட்டையும் அவர் வந்து நிக்கிற இடம் இருக்கு பாருங்க, அதுதான் மாஸ். ஒரு உறவுக்குள்ள நான் பெரியவனா நீ பெரியவளாங்கிற சண்டை வர்றது சகஜம். ஆனா அந்த சண்டையில ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த உறவு நிலைச்சிருக்கிறது தான் முக்கியம். விட்டு கொடுத்து போறவன் ஏமாளி இல்லை, அவன் தான் அந்த பந்தத்தை மதிக்கிற உண்மையான புத்திசாலி. 3வது விஷயம், காதலை விட தியாகம் பெரியது. தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த திரைக்கதைக்கு உதாரணம் அந்த 7 நாட்கள். இந்த படத்தோட ஹீரோ பாலக்காட்டு மாதவன். பார்ப்பதற்கு எந்த விதத்திலையும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கான தகுதி அவருக்கு கிடையாது. ஆனா படம் முடியும் போது தியேட்டர்ல இருக்கிற அத்தனை பேரும் மாதவன் கேரக்டரை மதிச்சாங்க. என் காதலி உனக்கு மனைவியாகலாம், ஆனால் உன் மனைவி என் காதலியாக முடியாது. இந்த ஒரு வசனம் அதுவரை தமிழ் சினிமா பார்த்த அத்தனை காதல் தத்துவங்களையும் உடைச்சி போட்டது. இன்னைக்கு இருக்கிற பிரேக்கப் கலாச்சாரத்துல காதலி துரோகம் பண்ணிட்டான்னு பழி வாங்குற பசங்களுக்கு நடுவுல 40 வருஷத்துக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் எழுதின அந்த சீன் மாபெரும் ஒரு பாடம். காதல்லாம் சுயநலமா அவங்களை அடையிறது மட்டும் கிடையாது, அவங்களோட வாழ்க்கையோட ஒழுக்கத்தையும் மாண்பையும் மதிப்பதும் தான் காதல். வெளிப்புற தோற்றத்தை வச்சோ அவங்களோட பொருளாதார நிலையை வச்சோ ஒரு மனிதனை எடப்படாதீங்க. எமோஷனல் மெச்சூரிட்டி என்பது தியாகத்திலும் அடுத்தவர் உணர்வை மதிப்பதிலும் தான் இருக்கிறது. 4வது விஷயம், சாதம் இரண்டால் காடு கொள்ளாது. நம்ம வீடுகள்ல இல்ல நம்ம ஆபீஸ்ல சில பேர் இருப்பாங்க, ரொம்ப அமைதியா யார் என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு புன்னகையோட கடந்து போவாங்க. அவங்கள பார்க்கும்போது உலகம் என்ன நினைக்கும்னா, இவன் ஒரு கோழை, இவனை எப்படி வேணாலும் மிதிக்கலாம்னு நினைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எளிய நடுத்தர வர்க்கத்து இளைஞனின் விஸ்வரூபம் தான் தாவணி கனவுகள். குடும்ப பொறுப்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் பொறுத்து போறான், அவனோட சுயமரியாதை பாதிக்கப்படும் போது அவன் எப்படி திருப்பி அடிக்கிறான் என்பதை பாக்யராஜ் சார் இந்த திரைக்கதையில செதுக்கியிருப்பாரு. யாரும் ஒருத்தனோட அமைதியை அவனோட பலவீனமா நினைச்சிடக்கூடாது. சூழ்நிலையும் பொறுப்பும் தான் ஒரு மனிதனை அமைதியா இருக்க வைக்குது. அவனுக்கான நேரம் வரும்போது அவனால எந்த பேரழிவையும் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும். லிஸ்ட்ல 5வதா பார்க்க போறது, சுயம்வரம் தேடும் மனிதர்களின் நிஜ முகம். ஹியூமன் சைக்காலஜில ஹேலோ எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க வெளிப்புற தோற்றத்துல அழகா இருந்தா அவங்க குணமும் நல்லா இருக்கும்னு நம்ம மனசு தப்பா நம்புவோம். அதை உடைச்ச படம் தான் பாக்யராஜ் சாரோட சின்ன வீடு படம். பார்ப்பதற்கு அழகில்லாத குண்டான ஒரு பொண்ணை ஹீரோவுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவளை பிடிக்காம தன் ஆசைக்காக இன்னொரு அழகான பெண்ணை தேடி போறதுதான் கதை. வெளிப்புற அழகுங்கிறது தற்காலிகமானது, ஆனா ஆபத்துல நிக்கிற அன்பான குணம் மட்டும்தான் நிரந்தரமானது. சபலங்களுக்கும் தற்காலிக ஆசைகளுக்கும் அடிமையாகி நம்ம எடுக்கிற அவசர முடிவுகள் நம்ம ஆயுள் கால நிம்மதியை குறைச்சிரும்னு அழுத்தமா சொன்ன படம் இது. 6வது விஷயம், பெண்களின் புத்திசாலித்தனம். 80கள்ல மற்ற இயக்குநர்கள் பெண்களை வெறும் கவர்ச்சி பொம்மைகளாகவோ அல்லது அழுது வடியும் கதாபாத்திரங்களாகவோ காட்டிய போது பாக்யராஜ் சார் அதை மாத்தினாரு.
முந்தானை முடிச்சு படத்துல வரும் நாயகி கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் தனக்கு வேண்டிய வாழ்க்கையை தன் காதலை எப்படி சாதுரியமாக போராடி பெறுகிறாள் என்பதுதான் கதை. இந்த படத்துல பெண்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமயோஜித புத்தியும் மனோபலமும் ஆண்களை விட பல மடங்கு மேலானதுங்கிறத பாக்கியராஜ் சார் ஒவ்வொரு காட்சியிலும் நிரூபிச்சிருப்பாரு. ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதும் சவால்களை எதிர்கொள்வதும் பெண்களின் புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கிறது. பெண்களின் மன வலிமைக்கு முன்னால் எந்த ஒரு பிடிவாதமும் தோற்று போகும். கடைசி விஷயம், இந்த சைக்காலஜி ஆஃப் காம்படிஷன். இன்னைக்கு பாலிவுட்ல 3 Idiots மாதிரி வர பட்டி காமெடிஸ்க்கெல்லாம் தாதா இன்று போய் நாளை வா படம். 3 பேருமே எந்த திறமையும் இல்லாதவங்க. ஆனா ஹீரோயின் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்க அவங்க பண்ற லூட்டி இருக்கே, அதுதான் அல்டிமேட். ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நமக்கு வராத ஒரு விஷயத்துல இறங்கினா என்ன ஆகணும்னு இந்த சீன்ல செம்ம காமெடியா சொல்லியிருப்பாரு. உலகத்துல யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. இல்லாத ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க நினைச்சா அது என்னைக்காவது ஒரு நாள் நாய்கிட்ட மாட்டின மாதிரி காமெடியா முடிஞ்சிடும். ஹாலிவுட்ல கிறிஸ்டோபர் நோலன் படம் ரிலீஸ் ஆனா அவரோட திரைக்கதை ஸ்ட்ரக்சர் உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னு வியந்து பேசுறோம். ஆனா எந்த ஒரு பன்னாட்டு பல்கலைக்கழகத்திலையும் திரைக்கதையை படிக்காம உலக புகழ் பெற்ற த 36 டிராமாட்டிக் சுச்சுவேஷனை தன் யதார்த்த அறிவால மட்டுமே சாத்தியப்படுத்திய ஒரு தமிழ் மேதை தான் கே. பாக்கியராஜ் சார். அதிரடி சண்டைகளோ $1 பில்லியன் பட்ஜெட்டோ தற்காலிகமா வேணா தியேட்டரை அதிர வைக்கலாம். ஆனா மனிதர்களோட யதார்த்த வாழ்க்கையையும் அவங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு எழுதுற திரைக்கதை மட்டும்தான் 40 வருஷம் கடந்தும் காலத்தை ஜெயிக்கும். வாழ்க்கைங்கிறது நேர்கோட்டில் போகாது. திருப்பங்கள் வரும்போது ஆயுதங்கள் தூக்கி சண்டை போடுறதை விட புத்தியை பயன்படுத்தி சாதுரியமா கையாளுங்க. இதுதான் திரைக்கதை மன்னன் தன் கதைகள் மூலமா நமக்கு விட்டுட்டு போன ஆகச்சிறந்த பாடம். பாக்கியராஜ் படத்துல உங்களுக்கு எந்த படம் எந்த சீன் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.